என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர் உடனே அழித்தார். உயர்த்தி சொல்லுவோம். எல்லாருடைய வலது கரத்தை உயர்த்தி பிரசன்னத்தோடு கூட அமேனப்பா உள்ள இட்டு சொல்லுங்க. ஈசப்பா எல்லாருடைய கரங்களும் உயரட்டும். அமேனப்பா என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். என் தேவனை அழித்தோர் என்னை ரட்சிப்பவர் அவரே. என் ஜீவனுக்கானவர் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். நீரன்னோடு வருவதினா நீரன்னோடு வருவதினா ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகலெல்லாம் கூட சொல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். கர்த்தருக்கு சித்தமான இந்த வருடம் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் அன்றைக்கு சுமார் 25 தரித்திரர்களை பிச்சை எடுக்கிற பிள்ளைகளை நாம் கூட்டி நாமும் மதிய உணவை நம்முடைய வீடுகளிலே செய்து ஒரு குடும்பத்திற்கு 2 பார்சல் அந்த வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்திற்கு வருகிற சகோதர சகோதரியோடு பகிர்ந்து கொண்ட பொழுது மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எதை நாம் சற்று காலையில் எழுந்து 10-11 மணிக்கு ஆளுக்கு ஒரு குடும்பத்திற்கு 2 பார்சலோடு வந்து அந்த தரித்திரர்களுக்கும் அந்த உணவை நாம் பரிமாறி சாப்பிட போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அந்த பிரதான நோக்கம் தரித்திரருக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, கட்டுண்ட மக்களை விடுதலையாக்குவதற்காக. அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு எழுதும் பொழுது தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த பணி நிச்சயமாய் நம்மை கொண்டு ஆண்டவரால் நடத்தப்படுகிற பணி. நீங்களும் இதில் ஈடுபாடு கொள்ளலாம். அடுத்த கிறிஸ்துமஸ் தினத்திலே நாமும் இந்த பிள்ளைகளுக்கு வஸ்திரங்களை கொடுக்க இருக்கிறோம். இவைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட அவர் இடைப்பட்டால் நீங்களும் இந்த பணியில் ஈடுபடலாம். இப்பொழுது
மூன்று பேர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்க, ஒரு சிலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 3 பேருக்கும் நாம் இப்பொழுது அந்த துணிகளை நாம் கொடுக்கிறோம். அதை முன்னாலே அவர்கள் கடந்து வந்து பெற்றுக்கொள்வார்கள். ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി, ഒന്നുമില്ലായിരുന്നിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. കരങ്ങളെ തട്ടി എല്ലാവരും சேர்ந்து പാടുமா? எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டுவோம். ആമേൻ. ആഗരീനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോൾ, യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, ആഗരീനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോൾ, യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, മരുഭൂമിയിൽ എനിക്ക് ജീവജലം തന്നേ, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. മരുഭൂമിയിൽ എനിക്ക് ജീവജലം തന്നേ, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഏകനായി നിന്റെ പരദേശിയാ, നാടും വീടും വിട്ട് ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, ഏകനായി പരദേശിയാ, നാടും വീടും വിട്ട് ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, സ്വന്തം നാട്ടിൽ സ്നേഹിച്ചു കൊള്ളാമെന്നുരച്ച നാഥനെ, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. സ്വന്തം നാട്ടിൽ സ്നേഹിച്ചു കൊള്ളാമെന്നുരച്ച നാഥനെ, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. പാടുவோம். ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. കരങ്ങളെ തട്ടി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. കണ്ണുനീരും ദുഃഖവും നിരാശയും പൂർണ്ണമായി മാറിയിടും ദിനം വരും. കണ്ണുനീരും ദുഃഖവും നിരാശയും പൂർണ്ണമായി മാറിയിടും ദിനം വരും. അന്നു പാടും കൂതർത്തിയാത്തു പാടും സുത്തരസ്, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. അന്നു പാടും കൂതർത്തിയാത്തു പാടും സുത്തരസ്, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ കരുണ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. அப்படியே சொல்லுமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களுக்காக தந்திருக்கிறார். அந்த வசனத்தை நாம் இப்பொழுது படிக்க கேட்போம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கள் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தராகிய தேவன் என்னுடைய பலன், அவர் என்னை என்னுடைய கால்களை மான் கால்களின் கால்களை போல மாற்றி பூமியின் உயர்வான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தர் என்னை உயர்வான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் இந்த 2015ஆம் ஆண்டில் என்னை உயர்வான ஸ்தலங்களிலே நடக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த நல் வசனத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். கடந்த ஒரு சில மாதங்களாக இந்த கூடுகையிலே இந்த வருடத்தில் உம்முடைய ஜனங்களுக்கு நீர் எந்த வசனத்தை கொடுக்கிறீர் என்பதற்காக தேவனுடைய சமூகத்திலே நான் காத்திருந்த வேளையில் இந்த அருமையான அவருடைய வார்த்தையை என்னுடைய ஆவியிலே ஆண்டவர் உணர்த்தினார். அருமையான சகோதரனே சகோதரி, இந்த 2015ஆம் ஆண்டில் ஆண்டவர் உங்களை உயர்வான ஸ்தலங்களிலே நடக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உயர்வை இந்த உலக வாழ்விலே நாம் விரும்புகிறோம். அது என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், நான் கையிட்டு செய்கிற வேலை, என்னுடைய பதவி, என்னுடைய கல்வி, என்னுடைய தொழில், எல்லாவற்றிலும் உயர்வு தேவை. உயர்வை விரும்பாத மனிதனே இந்த உலகத்தில் இல்லை. எல்லா நாளும் ஒரே நிலைமையிலே எந்த மனிதனும் இருக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. மனிதன் உயர்வை விரும்புகிறான், மனிதன் மாற்றத்தை வாழ்விலை விரும்புகிறான். அதற்கு நம்முடைய ஆண்டவரும் விதிவிலக்கு அல்ல. வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதன் 6வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய முற்பிதாக்களுக்கும் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தாராம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற நம்முடைய முற்பிதாக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அவர்கள் தேவனை தங்களுக்கு அடைக்கலமாக, தங்களுக்கு நம்பிக்கையாய் கொண்டு வாழ்ந்தவர்கள். வாழ்க்கையிலே பிரச்சனை இருந்தது. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத பிரச்சனை இருந்தது. ஆண்டவரோடு கேட்டான், ஆண்டவரே, நான் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறேனே, நீர் எனக்கு என்ன தருவீர் என்று கேட்டான். அப்பொழுது ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கடற்கரை மணலை போல உனக்கு சந்ததி இந்த உலகத்திலே உண்டாயிருக்கு. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, நம்புவதற்கு ஏதோ இல்லாத காலகட்டங்கள். அவனுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதா இருந்தது. மருத்துவ விஞ்ஞானத்தின்படி இந்த அருமையான குடும்பத்திற்கு குழந்தைக்கு பாக்கியம் இல்லை. ஆனால் தேவன் எதை வாக்கு கொடுத்தாரோ அதை ஆபிரகாமுடைய வாழ்விலை நிறைவேற்ற வல்லவராக இருந்தார். நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை அப்படியே நிறைவேற்றின தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள் அன்புக்குரியவர்களே, இப்படி தேவனால் நமக்கு தரப்படுகிற வாக்குத்தத்தங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதன் 39வது வசனத்தின்படியாய் அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இந்த கூடுகையில் இன்றைக்கும் ஒரு சிலர் கடந்து வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இயேசுவே, நீர் எனக்கு தந்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம் அது எனக்குரியது மட்டுமல்ல, நீர் எனக்கு தரப்போகின்ற இல்லை தந்திருக்கிற சந்ததிக்கு உரியது என்று அறிக்கையிடுங்கள். சத்துரு முற்றிலும் உங்களை விட்டு விலக போகிறார். எல்லா குறைவுகளும் இந்த நாளில் உங்களை விட்டு வெளியேறி ஆண்டவர் உங்களை பரிபூரணத்தினாலே நிரப்ப இருக்கிறார். அதே போல 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதன் 56வது வசனம் சொல்லுகிறது, தேவன் சொன்ன வார்த்தைகள், ஆண்டவர் இன்று உங்களுக்கு தருகிற இந்த நல் வார்த்தை அது ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை.